சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. ஆனியன் சம்சம், போண்டா சம்சம், சமோசாவா? மரண சமோசம். தம்பி சம்சா வாங்கிப்பா. என்னப்பா வேணும்? சம்சா வேணுமா போண்டா வேணுமா? ரெண்டுமே கொடு. இதோ தரம்பா. இந்தாப்பா. நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், நல்லா சாப்பிடு. நல்லா தாங்குது. காசு கொடுத்தீங்கன்னா மித்த இடத்துக்கு போய் வியாபாரத்தை பார்ப்பேன். எதுக்கு உனக்கு நான் காசு தரணும்? அடா சொல்றியா சம்சா? அதுக்குப்பா நான் பாட்டு நாங்க கொம்னு நீ கூப்பிட்டு புட்டு என்ன காசு கேக்குற? தம்பி இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, சாப்பிட்டதுக்கு ஒழுங்கா காசு கொடுப்பா. காசு என்ன பண்ணு தம்பி, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லப்பா. அண்ணா ஒரு 10 ரூபாய்க்கு சமோசா கொடுண்ணே. இந்த தரண்ணே. நான் சம்சம் வாங்குற. ஆமா தம்பி, எப்படி இருக்கு சமோசா? நல்லா இருக்குது. ஒரு 200 ரூபாய்க்கு திருட கிடைக்குமாண்ணா? என்கிட்ட 200 ரூபா தான்ப்பா இருக்குது. காமியா என்னப்பா வாங்கிக்கிட்ட? தரம்பா. ஏன் பாசு பார்த்தா இந்தாப்பா, ஏன் சம்சம் அவர் சம்சம் காசு எடுத்துக்குப்பா. நல்லாதான் சமோசா. ஐயோ நான் கிட்ட கொடுத்தேன், என்கிட்ட குடியா. இந்தாப்பா சமோசம், ஆனியன் சமோசம், போண்டா சம்சம். என்ன பாரு நம்பா 200 ரூபா வாங்கினேன். உன் சமோசாவுக்கு என் சமோசா சேர்த்து காசு கொடுத்துட்ட. ஏன் 200 ரூபா எங்க? நீ என்ன சம்சம் சாப்பிட்ட? அப்புறம் எதுக்கு 200 ரூபாய் காசு கேக்குற? நான் 10 ரூபாய்க்கு தான்டா சமோசா வாங்கினேன். அது போ 190 ரூபா வரணும்ல. உனக்கு சரியா புரியல. இரு யாருன்னா ஒருத்தன் கேட்கலாம். நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் படம் தானோ வெறும் காட்சி. கொஞ்சம் இல்ல சொல்லுப்பா, நிறைய வேலைக்கு எனக்கு போகணும். நான் கலெக்டர் வேலையா? இல்ல இல்ல ஸ்கூல் வாத்தியாரா? இல்ல இல்ல கவர்மெண்ட் ஆபீசரா? அதுவும் இல்ல. அப்ப அரசியல்வாதியா? இல்லப்பா இல்ல. இது எதுவுமே இல்லாத நீ என்ன அவசரம் போக வேண்டியது? பாயிண்ட். அட என்னதுக்கு வேண்டி நிக்க சொல்லுங்கப்பா. நிக்க வச்சுது அவன். கேளுங்க, சொல்லுப்பா என்னப்பா விஷயம்? நான் சம்சம் வாங்கினேன், இவரும் சம்சம் வாங்கினாரு. சரி, நான் என் சம்சாக்கும் அவர் சம்சாக்கும் காசு கொடுத்துட்டேன். அடடா, அவர் சம்சாக்கும் சேர்த்து குடுத்துட்டியா? ஏன்பா நான் 200 ரூபா குத்தம்பா. நீ 200 ரூபாய் யாருகிட்ட குத்த? அவங்கிட்ட. என்கிட்ட குத்தது இருக்கட்டும், சம்சாக்கு நான் தானே குத்தேன். ஆமா, சம்சாக்கு நீ தான் குத்த. இப்படின்னா பிரச்சனை வாயில போட்டுக்கணா நல்லதான் இருக்குது. எங்க வாங்கினீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், பைசல் பண்ணி விடு முதல்ல. சரி சொல்லுப்பா, உனக்குதான் பிரச்சனை, என்ன பண்ணணும்? ஒரு 200 ரூபாய் அவர்கிட்ட கூட. நானா? நான் ஏன் கொடுக்கணும்? சும்மா ஒரு பேச்சு கொடுப்பா, கணக்கு முடிச்சிடலாம். கொன்னா பேச்சுக்கு தானே. 200 ரூபாய் தான் இருக்குது. இந்தப்பா. இந்தா உங்ககிட்ட வாங்கின காசை குடுத்துட்டேன். நன்றிப்பா. இப்ப நீ துண்ண சம்சா காசு கொடுக்கணும். ஆமா கொடுக்கணும்ல. அதான் ஒத்துக்கிறப்பா, கொடுக்கணும்னு. அப்புறம் என்ன? சரி, அந்த சம்சா காசை இவரு கிட்ட குத்துரு. என்கிட்ட தான் சில்லறை இல்லையாப்பா. இந்த 200 ரூபா தானே இருக்கு. நீ அதை வாங்கிக்கணா. என் காசு வந்துருச்சு. இப்ப உன் காசு வந்துச்சானா? வந்துச்சுப்பா. இப்ப நீ சில்லறை மத்திய அவர்கிட்ட குத்துருனா? நான் குத்துறேன்பா. இந்தா 10 ரூபாய். 10 ரூபாய் கரெக்டா போச்சு. இப்ப நீ சில்லறை மத்திய அவர்கிட்ட கரெக்டா காசு குத்துருனா? நான் குத்துறேன்பா. ஞானஸ்தேன். சரிதான்பா, நான் போயிட்டு வரேன். தம்பி கரெக்டா கணக்கு சொல்லிட்டு போயிட்டா போல. டீ கடைங்க எதனா இருக்கானா? பக்கத்துல தான் இருக்குது கடை. சரி வாங்க போலாம். நேத்துக்கு எனக்கு நிறைய வேலை இருக்குது. இந்தா உன் காசு. என்னது இந்தா உன் காசா? என்ன 10 ரூபா கொடுக்குற? வேற எவ்வளவு கொடுப்பாங்க? யோ 10 ரூபா போனா மீதி 190 ரூபா தரணும். நீ தானே தரேன்ன. நான் காதுல பூ வச்சிருக்கிறேன். அது எப்படி என் பையில காசு கொடுக்க முடியும்? இங்க பார், என்கிட்ட இருந்த 200 ரூபாவை நீ தான் வாங்கின. வாங்கினியா? வாங்கினல. அப்ப 190 ரூபா குடுறா மண்ணாங்கட்டி. அப்ப ஏன் 200 ரூபாய்? நான் உன்கிட்ட இருந்து வாங்கினா வாங்கினது அவன்கிட்ட போய் கேள்றா பண்ண. பாரு இது சரியில்லை. இது என் காசு. இங்க பாரு, இது உன் காசு என் காசுலாம் கிடையாது. குடுப்பா காசை.
என் காசு போது நேதே உன் காசா இந்தா 10 ரூபா புடி இந்த சமோசா புடி ஏற்கனவே ஒரு சமோசா முங்குன போ கொஞ்சம் விட்டா ஏமாத்திட்டு இருப்பானுங்களா எப்பா 200 ரூபா வந்துச்சு சமோசாவும் சாப்பிட்டோம் சமோசா 10 ரூபா மீதி 90 ரூபா கோவிந்தா கோவிந்தா